நீங்கள் இன்னும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கூகுள் லென்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு கிடையாது, உங்கள் ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு மெனு தான். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த கூகுள் லென்ஸை வந்து இது பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா கூகுள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களோட கூகுள் லென்ஸ் வந்து அப்டேட் ஆகிரும். உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிங்கனாவே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூகுள் லென்ஸ் வந்து எனேபிள் ஆகிக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு லெட்டர்ஸோ ஏதோ ஒரு புக்குலேயோ ஏதோ ஒரு வேர்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துக்கங்க. அந்த லைனோ அல்லது புக்கோ சென்டென்ஸ் ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் கண்டிப்பாக கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அந்த கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு கீழே வந்து ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதுதான் வந்து கூகுள் ஃபோட்டோஸு. சிலதெல்லாம் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்னே இருக்கும். அந்த கூகுள் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் எடுத்த ஒரு சென்டென்ஸ், ஒரு கவிதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைக்கூ வந்து அதில் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ். இப்போ கிளிக் பண்ணது தான் வந்து லென்ஸு. அது லென்ஸு கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அந்த லெட்டரை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஆன உடனேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஷேரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு எத்தனை பேஜுக்கு வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெசேஜில் வந்து அந்த காப்பி ஆனதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ்ட் பண்ணோடனே அங்கே காப்பி ஆனது அப்படியே வந்துடுச்சு. இத்தனைக்கும் இது வந்து ஒரு ஃபோட்டோலேருந்து எடுத்தது தான், ஆனால் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர். இந்த லீடர் யார் என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த லீடர் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப அதேமாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கங்க. ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக அடுத்தது கூகுள் ஃபோட்டோஸ் போயிட்டு அந்த லென்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இவரோட டீட்டெயில் அப்படியே வந்துடும். அதில் வந்து சர்ச் இமேஜ் கொடுத்திங்கன்னா இவர் யார் என்னங்கிறது வந்துடும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ. இவர் தான் வந்து சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர். இப்போ உயிரோடு இல்லை. இப்போ அவரோட டீட்டெயில் இதில் வந்துடுச்சு. இதை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில், ஒரு மலை கோயில். இது வந்து எங்கே இருக்குது என்னன்னு தெரில, பட் இது எந்த பிளேஸில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி இமேஜ் எடுத்துடும். இமேஜ் எடுத்துகிட்டு அது எந்த ஊர் எந்த கோயிலுங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சித்தன்னவாசல் கோயில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் வந்து ஃபுல் டீட்டெயிலும் இதில் வந்துடும். அது இமேஜை மட்டும்தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதை லென்ஸில் போட்டப்போ, கூகுள் லென்ஸில் போட்டப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அது கொண்டு வந்துருச்சு. மேப்ஸு, அது போகிற வழி எல்லாமே வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எந்த பிளேஸாக இருந்தாலும், அதாவது ரொம்ப புகழ்பெற்ற பிளேஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுளில் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் சர்ச் பண்ணி எடுத்துக்கும். அது இமேஜாக இருந்தாலும் சரி, லெட்டராக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் கூகுள் லென்ஸை பற்றி. திரும்பவும் நம்ம ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோவில் சந்திக்கலாம்.